வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸான ஆர்பிஎஃப், எஸ்ஏ அண்ட் கான்ஸ்டபிள், அதேபோல் குரூப் டி, என்டிபிசி எக்ஸாமினேஷன்ஸில் கேட்கப்பட்ட மேத்தமெட்டிக்ஸில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சுட்டு பார்க்கக்கூடிய கிளாஸ் எத்தனாவது கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னைக்கு 17வது கிளாஸ். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு 16 கிளாஸ் வரைக்கும் வந்து தான் பார்த்துருக்கோம் இந்த மேத்தமெட்டிக்ஸ்னே தெரியாது. ஓகே, ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? எஸ். ஸோ ரெகுலர் எக்ஸாமோட ரெகுலர் அப்டேட்டுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம டெய்லி வீடியோஸ் கொடுக்க போகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களால் கரெக்டான ஒரு அப்டேட் உங்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஓகே, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும். ஸோ அதனால் அதை பண்ணி விட்ருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, குல்தீப் ஃபீஸ் ட்வைஸ் அஸ் எஃபெக்டிவ் அஸ் மணிஸ் டு த ஏ ஒர்க். ஓகே, அதாவது ஒர்க்கிங் டுகெதர் தே கேன் ஃபினிஷ் a piece of work 36 days. ஓகே, ஸோ குல்தீப் அலவுன் கேன் ஃபினிஷ் த ஒர்க். ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, குல்தீப் அப்படிங்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்வதற்கு மனிஷை விட 2 மடங்கு வந்து எஃபிஷியன்சியாக இருக்கான், அதுதான் பயனுள்ளதாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே, ஸோ அப்போ குல்தீப்புங்கிறவன் வந்து மனிஷோட 2 மடங்கு வந்து எஃபிஷியன்சியாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒன்றாக சேர்ந்து 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை செஞ்சால் 36 நாளுக்கு செஞ்சு முடிச்சிடறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப்புக்கும் மனிஷும் வந்து இது கம்பைன் பண்ணி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க 2 பேரும், அதாவது இந்த குல்தீப்பும் மனிஷும் 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்யும்போது 36 நாட்கள் செஞ்சு முடிக்கிறான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, குல்தீப் மட்டும் வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகேவா? ஸோ இப்போ 2 பேரோட எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா மடங்கில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து அந்த ஒரு வேலையை செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 2 பேர் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், குல்தீப்புக்கு கேன்னு போட்டுக்கிறேன், அடுத்து மனிஷுக்கு எம்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ குல்தீப்புங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா மனிஷை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ 2 மடங்கு அப்படிங்கிறனா 2 போட்டுக்கிறோம். இவன் அப்போ 1 மடங்காக இருந்தால் தானே இவனோட 2 மடங்கு, மனிஷ் 1 மடங்காக இருந்தால் தானே மனிஷோட குல்தீப் 2 மடங்கு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? அப்போ சாரி, குல்தீப்புங்கிறவன் மனிஷோட 2 மடங்கு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ குல்தீப்புங்கிறவன் 2 போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ரேஷியோ டைப்பில் நம்ம போகலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த 2, 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி. ஓகே, ஸோ இது 2மே இருக்குன்னா எஃபிஷியன்சி நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், எஃபிஷியன்சி எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா கூட்டுவோம். ஓகேவா? அதை தான் இங்கே பண்ண போகிறோம். 2, 1, 3 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ அவங்களுக்கு 2 பேரோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிற மாதிரி அப்படின்னா மொத்தம் வந்து 3 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அவங்க ஒட்டு மொத்தமாக, அதாவது 2 பேர் டோட்டல் எஃபிஷியன்சி நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஒரு நாள் ஒர்க்கு. ஓகேவா? அப்போ 3 அப்படின்னா அவங்க 2 பேரும் எத்தனை நாள் வேலை பார்ப்பாங்க, அதாவது ஒரு 2 வேலையும் 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை அதே வேலையை எத்தனை நாள் முடிச்சிருக்கான் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த எஃபிஷியன்சியோட டோட்டலோட அந்த 36 நாட்கள் இருக்குல்ல, அதை வந்து நம்ம பெருக்கிக்கலாம். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், கரெக்டாக வந்து தான் 36 3 எத்தனை, உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த சைடில் வந்து போட்டு பெருக்கிங்க. ஓகேவா? 6 18க்கு 8 108 வரும். ஓகேவா? ஸோ 3 9 1 10. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு 108 அப்படிங்க கிடைக்குதா? எஸ். ஸோ 108 அப்படிங்கிற ஆன்சர் வந்துருச்சு. இப்போ 108 அப்படிங்கிறது வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ஒர்க். ஓகேவா? ஸோ டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது தான் இங்கே 108. ஓகேவா? ஸோ நம்ம எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் நார்மலாக சொல்கிறேன். ஓகேவா? அப்போ 3 பேரோட எல்சியம் பார்ப்போம், எல்சியம் பார்த்துட்டு அதை தான் டோட்டல் ஒர்க்குன்னு சொல்லுவோமா, அதே மாதிரி தான். அப்படி பார்க்காம இது வந்து நமக்கு அவங்க எத்தனை மடங்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களே தவிர, அது போக 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்க்க கொடுத்துட்டு அதை வச்சு இந்த டைப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம பேசிக்காக பார்த்ததுலேருந்து சரி, இப்போ அடுத்தடுத்த லெவலுக்கு வர்றதுக்கும் சரி உங்களுக்கு அப்டேட்டுகளை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து எந்த மாதிரி லெவல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு ஃபைனலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது 108 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இப்போ நமக்கு டைம் தான் வேணும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, குல்தீப்புங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு முடிப்பேன் அப்படிங்கிறதானே. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், டைம் ஈக்குவல் டு ஓகே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 108ங்கிறது டோட்டல். ஓகே, டோட்டல் ஒர்க்கு. இதில் 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்களா, இதில் ஒரு ஆள்கிட்ட தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 2ங்கிறது வந்து இங்கே குல்தீப், அதான் சொல்கிறோம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு?
ஏன்னா இங்கே குல்தீப் வந்து எஃபிஷியன்சி வந்து 2, அதனால தான் 2 கீழே போட்டு அடிக்கிறோம். ஓகேவா? ஸோ மற்றபடி 2 பேரை ஒர்க் பண்ணுறதுனால 2 போடுறோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்காங்க. நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா யாரை கேட்குறாங்களோ அவங்களுடைய ஒரு நாள் எஃபிஷியன்சி, அவங்களுடைய எவ்வளோ வேலை பார்க்குற திறன் இருக்கோ அதை வந்து கீழே போட்டு நம்ம அடிச்சு கொடுப்போமா, அதை தான் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ 108/2 அப்படி மாதிரி கீழே போட்டுருக்கோமா. ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 இதில் பாதி எத்தனை I2 2. ஓகே, அப்போ 54 சொல்லலாமா. ஸோ 54 நாட்கள் அப்படின்னு சொல்ல மாதிரி நம்ம சொல்லலாமா. ஓகேவா? ஸோ 54 நாட்கள் அப்படிங்கிறது வருமா. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகேவா? ஸோ 54 நாட்கள் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு. ஸோ குல்தீப் அதாவது குல்தீப் ஒரு 2 பேரோட எஃபிஷியன்சி சொல்லியிருந்தான். இவன் ஒரு குல்தீப்புங்கிறவன் இப்போ மனிஷோட 2 மடங்கு எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 2 பேரும் அந்த வேலையை வந்து 36 நாட்கள் முடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இதை வச்சுட்டு வந்தோம்னா குல்தீப் மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் அப்படிங்கிறத கொஸ்டின் செகண்ட் தான். ஓகேவா? எஸ், இதுதான் கொஸ்டின். ஸோ அதனால் நம்ம குல்தீப் மனிஷ் அப்படின்னு 2 பேர் இருக்கான் அப்படிங்கிற 2 பேரை பிரிச்சிட்டோமா. எஸ். ஸோ அதுக்கப்புறம் குல்தீப்புங்கிற 2 மடங்கு, மனிஷுங்கிற 1 மடங்காக இருந்தால் தான் குல்தீப்புங்கிற 2 மடங்கு வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற சொல்லியிருக்க முடியும். ஸோ அதனால் 2:1 அப்படிங்கிற போட்டாச்சு. ஸோ எப்போவுமே அதாவது இந்த 2:1 அப்படிங்கிறது எஃபிஷியன்சி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா. எஸ். அப்போ எஃபிஷியன்சி எப்போவுமே நம்ம என்ன பண்ணோம், கூட்டுவோமா, அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். 2 1 3 ஆயிடுச்சா. ஸோ அப்போ ஆல்ரெடி அவங்க 2 பேரோட எஃபிஷியன்சி சேர்ந்து 3 அப்படின்னா அவங்க அந்த 2 பேர் அந்த ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 36 நாட்கள் ஆகும் சொன்னாங்களா. ஸோ அது கூட நம்ம பெருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் ஒர்க்கு கிடைச்சிருமா. அப்போ ஒட்டுமொத்த நாட்கள் கிடைச்சிருமா. அப்போ டோட்டல் மொத்தம் எத்தனை வேலை அப்படின்னு கிடைச்சிருமா. அப்போ 108 வேலை. ஓகேவா? ஸோ 2 பேர் சேர்ந்து அவங்களுடைய எஃபிஷியன்சியில் 36 நாட்கள் வேலை பார்த்தாங்க அப்படின்னா 108 வேலையை வந்து முடிக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சிச்சா. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிச்சோம். டோட்டல் ஒர்க்குங்கிறது 108. ஸோ அப்போ இங்கே அதாவது குல்தீப்பை பற்றி தான் கேட்டான். அதாவது குல்தீப் மட்டும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். அப்போ குல்தீப்போட எஃபிஷியன்சியை கொண்டு டோட்டல் ஒர்க்கில் போட்டு அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருமா. ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். 108/2 அப்படி மாதிரி போட்டுக்கோமா. ஸோ அப்போ அதுதான் கீழே போட்டுக்க 2ங்கிறது குல்தீப்போடைய எஃபிஷியன்சி. இந்த இங்கே இருக்கல இந்த 2 தான். ஓகேவா? ஸோ அதுதான் கீழே போட்டு அடிச்சு கொடுத்துருக்கோம். அப்போ 2 54 108 அப்படிங்கிறது வந்துடும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் பியில் இருக்க 54. ஓகேவா? புரிஞ்சா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. ஸோ இதில் டவுட் எதுவும் இல்லை. ஸோ நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இதில் டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை கூட பாருங்கள், கண்டிப்பாக வந்து டவுட் வராது. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, if 6 men or 9 women can do the work in 96 days, then how many days will 12 men and 6 women do the same work? ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 6 ஆண்களோ அல்லது 9 பெண்கள், 6 ஆண்களோ அல்லது 9 பெண்களோ ரெண்டு சேர்ந்தா 96 நாட்கள் வந்து வேலை செய்து முடிக்க முடியும் என்றால், அதாவது இது கண்டிஷன் லெவலில் சொல்கிறாங்க. ஓகேவா? என்றால் எத்தனை நாட்களில் 12 ஆண்களும் 6 பெண்களும் ஒரு வேலையை செய்வார்கள். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டா தான். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்குபடி நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 6 men, ஓகே, 6 men இன்ட்டு 90 days, அதாவது 6 மேனஸ் இருக்காங்க அப்படிங்கிற பொழுது நம்ம 96 போடணும். ஓகேவா? அதே மாதிரி வந்து ஈக்குவல் டு 9 பெண்கள், ஓகேவா, 9 women இன்ட்டு 96. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 6 மென்னுங்கிறவங்களும் 9 உமன்ங்கிறவங்களும் வந்து ஈக்குவலாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஈக்குவலாக ஒர்க் பண்ணி தான் அந்த 96 டேஸில் வந்து முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான், அதாவது ஒரு நாள் எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இப்படி போட்டிருக்கோம். ஓகேவா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அவங்க எப்படி கொடுத்தாலும் சரி, இப்போ வந்து 6 ஆண்கள் 9 பெண்கள் சொன்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்கள் 5 பெண்கள் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இதே ஃபார்மேட், இந்த ஃபஸ்ட்டு நான் கொண்டு வந்திருக்க இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட் இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். ஓகேவா? ஸோ அவங்க எத்தனை நாள் சொல்கிறாங்களோ அதை இப்போ மென்னுக்கு பக்கத்துலேயும் போட்டுறணும், இன்ட்டு அப்படின்னு போட்டுக்கணும். அதே மாதிரி ஈக்குவல், ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ 2 பேருமே சேர்ந்து தான் 96 நாட்களில் முடிச்சிருக்கான் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் மூலமாக வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? அதை முதல்ல புரிஞ்சுக்கிறேங்க. ஓகே, எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அடிச்சு கொடுக்கலாம். ஓகேவா? என்ன அடிச்சு கொடுக்க போகிறோம், ஒன்றும் கிடையாது. அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 96 இருக்குது, இங்கேயும் 96. ஓகே, ஸோ அடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 6 men 9 women. ஓகே, ஸோ அப்போ 6 அடிச்சு கொடுக்கலாமா, 6 9 அடிச்சு கொடுக்கலாமா, கண்டிப்பாக அடிச்சு கொடுக்கலாம். ஓகே, ஸோ 2 3 6 3 9. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ என்னாச்சு, இப்போ 2 மென்னு, ஓகேவா, 2 men இங்கே 3 women ஆயிடுச்சா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி இந்த பக்கம் தலையில் கொண்டு வாங்களே. ஓகே, தலையில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், தலையில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா மென்னு உமன். ஓகே, ஸோ அப்போ 2 இங்கிட்டு போயிருமா, அப்போ 3 உமனு, சாரி 2, இந்த 3/2 அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஓகேவா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு. ஸோ அவ்வளோ இப்போது மேலே இருக்கிறது மென்னாகவும் கீழே இருக்கிறது விமனாகவும் வந்து மாறி. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்னாச்சு, இப்போ மென்னுங்கிறவனோட ஒரு நாள் இது வந்துன்னா 3,
இது உமனோட எவ்வளோ எஃபிஷியன்சிங்கிறது 2 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இனிமே தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் தான் நான் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இருங்க, இது வந்து தனியாகவே இருக்கட்டும். ஸோ இந்த சைடும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ அதுதான் நமக்கு வரும். இப்போ டைம்ங்கிறத தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ டைம்ங்கிறத கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், 6 men. ஓகேவா? 6 men into 96. ஓகேவா? 6 men into 96 by 12 men. ஓகேவா? 12 men plus 6 women. ஓகேவா? 6 women. இப்போ என்னடா அது இப்படி போடுறேன் அப்படி மாதிரி ஒன்று கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போது மேலே 6 மென்னு ப்ளஸ் 96 அப்படிங்கிற மாதிரி இங்கே போட்டிருக்கோமா அதை தான் இங்கே ஒன்றாவது போட்டிருக்கேன். கீழே வந்துன்னா 12 உமன், அதாவது 12 மென்னா கீழே இங்கே இருக்கல 12 men அண்ட் 6 women அப்படிங்கிறத கீழே போட்டிருக்கோம். ஓகே. ஸோ ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி நம்ம அடிச்சு கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போது 6 மென்னு. ஓகேவா? ஸோ 6 மென்னுங்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியும், மென்னுங்கிறவனோட இது நமக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, மென்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒர்க்கு பார்ப்பேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா, உமனுங்கிறவங்க 2 ஒர்க் பார்ப்பாங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இன்ட்டு 3 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். 6 3 18 அப்படிங்கிற மாதிரி வந்துருமா? ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கட்டும். ஓகேவா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கீழே உள்ளதை நம்ம அதை கூட்டுறது, இங்கே இன்ட்டு இருக்குது, இங்கே கூட்டல் இருக்குது. ஓகேவா? இது ரெண்டையும் கூட்டிட்டோம் அப்படின்னா நம்ம அடிச்சு கொடுக்குற வசதியாக இருக்கும். ஓகே. ஸோ அதனால தான் வந்து நான் முடிவு பண்ணுறேன். இப்போ 12 மென்னு. ஓகே. மென்னுங்கிறவே நமக்கு 3ங்கிறது தெரியும். ஓகே. ஸோ அப்போ இது 12 கூட நீங்கள் 3 பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 36 கிடைக்குமா? அந்த 36 கீழே போட்டுக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. 36. ஓகேவா? 36. அதே மாதிரி வந்து 6 உமனுங்கிறது 2. ஓகேவா? ஒரு உமனுங்கிறது 2. 6 2 12 அப்படின்னு போட்டுக்கிறேன்னா, இப்போ 36ஓட 12. ஓகேவா? ஸோ இங்கே 36 ப்ளஸ் 12 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 48 கிடைக்குமா? எஸ். ஸோ அந்த 48, இந்த 48 வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதே மாதிரியான ஃபார்முலா இங்கே கீழே போடுங்க, 48. ஓகேவா? ஸோ 48 மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே இப்போ பெருக்காமல் அப்படியே போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் அடிச்சு கொடுக்க கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகே. அதனால தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஏன் பெருக்காமல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம அதே சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு நம்ம நேரடியாக பெருக்கி விட இப்படி கொஞ்சம் பிரித்து அப்படியே இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அடிச்சு கொடுக்குற வசதியாக இருக்கும். ஓகேவா? ஏதாச்சும் அடிக்க வாய்ப்பு இருக்காங்கிற மாதிரி ஏதாச்சும் பார்க்கலாம். ஓகேவா? நம்ம டக்குன்னு பெருக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அடிச்சு கொடுக்குற வாய்ப்பையுமே நம்ம இழக்கிற மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ 6 × 3. ஓகேவா? ஸோ எதுக்கு 3 போட்டோம் அப்படின்னா 6 men நீங்கள் போட்டுக்கோங்களா, அதுதான். ஓகேவா? ஸோ அப்புறம் 96. ஓகேவா? ஸோ போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சு கொடுத்துடலாமா? கீழே இங்கே 48 மேலே 96 இருக்குது. ஓகேவா? ஸோ இது அடிச்சு கொடுக்குற மாதிரியான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஒரு 48 2 48 உங்களுக்கு 96 ஆயிடுச்சா? எஸ். ஸோ இப்போ 6 × 3 × 2. ஓகேவா? ஸோ அப்போ அது எல்லாத்தையும் பெருக்குங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கே ஒன்று தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ 6 3 18 18 2 எத்தனை? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36 கிடைக்குமா? எஸ். ஸோ அப்போ 36. ஓகேவா? ஸோ 36 நாட்கள். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? 6 3 18 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் அந்த 12 மென்னும் 6 மென்னும் சேர்ந்து வந்து அதே வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னா 36 நாட்கள். ஓகேவா? புரிஞ்சுங்களா? சிம்பிளான ஒன்றுங்க. ஸோ டவுட் எதுவும் இல்லைல்ல? எஸ். ஸோ நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஓகே. ஸோ மறுபடியும் பார்க்கலாமா? என்ன பண்ணோம், இங்கே வந்து 6 men 9 உமன். ஓகேவா? உங்களை 2 பேர் சேர்ந்தோ 6 தான் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் 2 பக்கமே நம்ம 96 டேஸ் போகிறோம். இதில் 6 மென்னு வேலை பார்த்தாங்களா 96 உமன் பார்த்தாங்களா அப்படிங்கிற நமக்கு தெரியாது. ஓகேவா? ஆனால் 2 ஈக்குவல் அப்படிங்கிறதுக்காக தான் 6 men × 96 அதே மாதிரி ஈக்குவல் டு 9 women ஈக்குவல் × 96 அப்படி மாதிரி போட்டு ஈக்குவல் போட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வேறு அடிச்சு கொடுக்குறதுக்கு இங்கே 96 × 96 அடிச்சு விட்டாச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை 2 அடிச்சு கொடுத்தோம், அடுத்து இதை 3 அடிச்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மென்னு 3 உமன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்புறம் மென்னு உமனுக்கான எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறக்கா தலைகீழ இந்த பக்கம் கொண்டு வந்தோமா? எஸ். அப்படி கொண்டு வந்து மென்னுங்கிறது 2ஆகவும் உமனுங்கிறது 3ஆகவும் அப்படிங்கிறது கிடச்சிச்சு எஃபிஷியன்சி. ஸோ அதனால தான் இப்போ டைம் கண்டுபிடிக்கணும்ல, அவங்க எத்தனை நாள் வேலை பண்ணு, அதாவது அவங்க அதுக்கப்புறமா அதாவது 12 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் முடிப்பாங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்களே, அதுக்கு தான் வந்து நம்ம டைம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 men × 96 அதே மாதிரி 12 men ப்ளஸ் 6 women. ஓகேவா? ஸோ இதுதான் கீழே உள்ளதை வச்சு தான் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ மேலே உள்ளது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தானே. எஸ். ஸோ அப்போ அதுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ளது 12 உமனுங்கிறது 12 × 3 பண்ணோம்னா 36 36 கூட இங்கிட்ட 6 விமானுங்கிறது 6 × 2 6 2 12. ஓகே. ஸோ இது 2 கூட்டி நமக்கு 48 கிடச்சிச்சு. அந்த 48 தான் கீழே போட்டுருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா மென்னுங்களோட இது வந்து 3. ஓகேவா? ஸோ அதான் 6 × 3 96ங்கிறது ஆல்ரெடி உள்ளது. ஓகே. ஸோ இப்போ இதை அடிச்சு கொடுத்தோமா எப்படின்னா கீழே ஒரு 48 2 48 வந்து நமக்கு 96 ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் மேலே உள்ளது எல்லாத்தையுமே வந்து நம்ம பெருக்கணும். ஸோ 36 டேஸ் அப்படிங்கிற கிடச்சிச்சு. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சியில் உள்ள 36. ஓகேவா? புரிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இதில் டவுட் இது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இன் வாட் ரேஷியோ மஸ்ட்
water be mixed the milk costing rupees 15 per liter to obtain a mixture worth rupees 10 per liter. ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, லிட்டருக்கு 10 ரூபா ஓகே மதிப்புள்ள கலவையை பெற லிட்டருக்கு ரூபாய் 15 விலையுள்ள பாலுடன் தண்ணீரை எந்த விதத்தில் கலக்க வேண்டும். ஓகேவா? ஸோ இது எந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸாக இருக்குது? ஓகேவா? ஸோ நமக்கு ரேஷியோ டாப்பிக்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேல ஒரு 2 கொஸ்டின்ஸாச்சும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோஸும் நல்லா பார்த்துக்கணும். அதேமாதிரி பெர்சன்டேஜும் அப்படி தான். எல்லா டாப்பிக்குமே முக்கியம் தான். ஸோ இதில் பெர்சன்டேஜ் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா பெர்சன்டேஜும் ரேஷியோ வச்சு எல்லா டாப்பிக்லையுமே வந்து கொஸ்டின்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன். இப்போது இங்கே லிட்டர் ரூபாய் 10 மதிப்புள்ள கலவையை பெற லிட்டருக்கு 15 அப்படி இப்படின்னு என்னமோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு லிட்டர் ரூபாய் 10 அப்படிங்கிறது தான் காமனான ஒன்று. ஓகேவா? ஸோ 10 ரூபாங்கிறது இங்கே போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 15 ரூபாய் விலையுள்ள பாலுடன் பெறக்கா அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே வந்து 15 போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது இங்கிட்ட இந்த ஃபார்மெட் உங்களுக்கு தெரியணுமா? எஸ். ஸோ தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ அவங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துட்டாங்களோ அது வந்து சென்ட்ரு பாயிண்டில் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க, 15 இங்கே மிக்சிங் பண்ணுறாங்க. அதுதான், அதனால தான் ரூபாய் 15. ஓகே, அதனால தான் இந்த 15 இந்த சைடு போட்டிருக்கேன். தண்ணீரோட எந்த விதத்தை கலக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10ங்கிறது தான் காமன். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? 10ங்கிறது தான் காமனு. அதாவது 10 ரூபாய்க்கு தான் ஆக்கணும். அப்போ லிட்டர் 10 ரூபா மதிப்பு கலவை 10 ரூபாய்க்கு மதிப்புள்ள கலவை பெறதுக்காக லிட்டருக்கு ரூபாய் 15 விலையுள்ள பாலுடன் எந்த விதத்தில் கலக்க வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ 15லேருந்து 10 ரூபாயை தான் குறைக்கணும். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 17 10 ரூபா ஆக்கணும் அப்படின்னா நமக்கு இங்கே 5 குறைக்கணும்ல. அப்போ இங்கே 5 கழிச்சிக்கிறோம். ஓகேவா? அதான் இங்கே 5 வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? 15 ரூபாயிலிருந்து 10 ரூபாய்க்கு வர்றதுக்கு நம்ம 5 ரூபாய்க்கு குறைக்கணும். ஸோ அதனால் 5 அப்படி அங்கே குறைக்கக்கூடிய 5 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேரியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுக்கிறோம். ஓகேவா? புரிஞ்சா? அதான் அந்த 5. ஓகேவா? என்னடா அது சம்மந்தம் இல்லாமல் இங்கே ஒன்றா போட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. அதே மாதிரி வந்துடும். இப்போ இங்கே 10 ரூபா இருக்குது. இங்கே வந்து அப்போ இங்கே வந்து ஒரு சேஞ்சு பண்ண தேவையில்லை. அப்போ இங்கே 0 போட்டுக்கலாமா? ஓகேவா? இந்த சைட்லேருந்து வரும்பொழுது நமக்கு 15 ரூபா இருக்குது. 15 ரூபாயிலேருந்து லிட்டர் 10 ரூபாய்க்கு குறைக்கணும் அப்படிங்கிறதுனா நமக்கு 5 ரூபா குறைக்கணும். அதனால தான் அந்த கேரி 5 கீழே போட்டுருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த சைட்லேருந்து வரும்போது நமக்கு 10 ரூபா தான் இருக்குது. அப்போ இங்கே 10 ரூபா, அப்போ எந்த இதுவுமே கழிக்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதனால் இங்கே எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே வந்து 0ன்னு வச்சுருக்கேன். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தா இங்கே தேவை கிடையாது. ஓகேவா? அப்போ நம்ம இங்கே என்ன போட்டுக்கலாம்? 10 அப்படியே போட்டுக்கலாமா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ 10 அதோட எதுவுமே கழிக்க முடியாதுல்ல. அதனால தான் 10 கீழே அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கே 10 தேவை தான். இப்போது உங்களுக்கு புரியுதா? இங்கே 15 ரூபா இருக்குது. ஓகேவா? இங்கே 15 ரூபா இருக்குது. 15 ரூபாயிலேருந்து நமக்கு தேவையான 10 ரூபாய்க்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா குறைச்சா தான் அந்த 5 குறைக்கணுமா? அந்த 5 ரூபா அந்த கேரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5. ஓகேவா? குறைக்கிற அந்த 5 தான் இங்கே வெளியே இங்கே இந்த சைடில் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீதியை போடுற இடம் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கணும். ஓகேவா? அது அப்போ 15 ரூபாயிலேருந்து 10 கழிக்கிறக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் 5 குறைச்சோம். அந்த 5 தான் இது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு தெரியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு 0 ரூபீஸ் இருக்குன்னு வச்சிங்களேன். இங்கே 10 ரூபாய்க்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம 10 ரூபாய் ஆட் பண்ணாதான். ஓகே, புரியுதுங்களா? அப்போ 10 ரூபா நமக்கு தேவை. அதனால தான் இங்கே 10 ரூபா போட்டிருக்கோம். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இங்கே எல்லா இடத்துலையும் என்னென்ன வருது அப்படிங்கிற நம்ம தெளிவாக புரிஞ்சுச்சா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிச்சு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி அடிச்சு கொடுத்துலாமா? இப்போ 4 சைடும் எல்லாமே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இங்கே 0 இருக்கிறதுனால ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். நமக்கு இங்கே 0 இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 10 ரூபா தேவைங்கிறதுனால தான் இங்கே 10 ரூபா போட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை அடிச்சு கொடுத்துலாமா? மேலே எதுக்கும் வாய்ப்பு இல்லை. 0 15 எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. கீழே உள்ள அந்த கேரிகளை வந்துட்டு அடிச்சு சுருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ ஓரஞ்சு 5 ஈரஞ்ச 10. ஓகேவா? அப்போ இங்கே 1:2 அப்படிங்கிற சொல்லலாமா? அப்போ 1:2. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து சுருக்க முடியாதுல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3:6 இருந்துச்சு அப்படின்னா 1 3 3 2 3 6 அப்படிங்கிற சொல்லலாம். இப்போது இங்கே 1:2 அதாவது 1 2 அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அப்போ இதுவுமே சுருக்க முடியாது. அப்போ இதுதான் ஆன்சராகவும் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து ரேஷியோவில் தான் ஆன்சருமே கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல உள்ள 1.2 அப்படிங்கிறது தான், சாரி 1:2 அப்படிங்கிறது தான் வந்து இதில் வரக்கூடியதாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ சிம்பிளான ஒன்றுங்க. ஓகே, ஸோ இங்கே போடுறோம்ல இந்த டயக்ராம் மாதிரியான ஒன்று, அதை போட்டிங்கனாவே வந்து நம்ம போட்டுடலாம். ஓகே, ஸோ இந்த டைப் கொஸ்டின்ஸை நம்ம வேறு மாதிரி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடியே நினைக்கிறேன். ஓகேவா? எனக்கு கரெக்டாக தெரியல எந்த பார்ட்டி வீடியோ தெரியல. பட் அதை விட இந்த டைப் உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம நிறைய டைப்பில் சொல்லி தர்றோம். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து நம்ம சொல்லி தர நிறைய டைப்பில் எந்த டைப் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த டைப்பில் நீங்கள் வந்து ஈஸியாக சம் சால்வ் பண்ணுறதுக்கு அடாப்ட் ஆகிக்கலாம். ஓகே, ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ இதெல்லாம் டவுட் எது இல்லைல்ல. ஸோ இந்த கொஸ்டின் நான் மறுபடியும் அந்த எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, ஏற்கனவே ரொம்ப தெளிவாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, at a certain sum of money with a interest rate of 6% per annum for 4 years, the
எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகே. எஸ்ஐங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஷார்ட் ஃபார்ம் எஸ்ஐன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எஸ்ஐ இஸ் ₹4,500. ஃபைண்ட் த சிஏ அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப் 2 இயர்ஸ் அட் த சேம் சம் ஆஃப் த இயர் இன்ட்ரெஸ்ட் 4% பெர் ஆனம் ஓகே. ஸோ பிங்கிறது பெர் ஆனம் ஆண்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையுமே சேர்த்து அதாவது தனி வட்டி கூப்பிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்ருக்காங்க நமக்கு சம்மு ஓகேவா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்முன்னு கூட நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 24% ஓகேவா. ஸோ 24% இங்கேருந்து 24% அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்காதீங்க. இங்கே இருக்கு பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு இங்கே 10% சாரி 24% எங்கேருந்து வந்துச்சுன்னா 4 ஓகேவா. ஸோ 4 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 6% அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 6 × 4 ஓகேவா. ஸோ 4% தானே. 6% சரி இப்படித்தான் தப்பே பண்ணுறது 6% இந்த வட்டி ஓகேவா. ஸோ 6% வட்டிக்கு 4 வருஷம் அப்படின்னு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 24% ஓகேவா. இதுதான் அப்போ 24% ஓகேவா. ஸோ உங்களுக்கு 24% அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ சொன்னாங்க 4,500 அப்படின்னா ஓகேவா. 100% எவ்வளவு ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே. 100% எவ்வளோ இருக்கும் 4,500 அப்படியே போடுங்க. 4,500 × 100 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 24 ஓகேவா. இதை அடிச்சு கொடுத்துடலாமா. எப்படி அடிச்சு கொடுக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24 ஓகேவா. ஒரு 24 இது வந்து பார்த்தீங்கன்னா 75 நாள் வந்து உங்களுக்கு 450 கிடைக்கும் ஓகேவா. ஸோ 75 24 கூட 450 கிடைக்கும். அது கூட இங்கே ஒரு 0 ஒன்று இருக்கா அதை போட்டுக்குங்க. அப்போ 750 ஆயிடுச்சு. இங்கே எத்தனை சொன்னீங்கன்னா சாரி 6 வாய்ப்பில் அடிச்சிருக்கோம் மன்னிச்சுக்கிறீங்க ஓகேவா. ஸோ அப்படி அடிச்சிருக்கோமா எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஓகே 6 நாங்க 24 சாரி 75 நாங்கள் தான் இருக்கிறோம். உங்களுக்கு 450 கிடைக்கும். அது கூட 0 பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750 கிடைச்சிடும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல தப்பு பண்ணுறது 4 வாய்ப்பில் வராது. 4 6 24 4 தானே இங்கே போடணும் ஓகே. ஸோ அப்படியே மாற்றி போட்டேன் பார்த்தீங்களா. ஸோ பெருகக்கூடிய நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 6 24 ஓகேவா. புரிஞ்சுங்களா உங்களுக்கு. அப்போ இங்கே 4 இருக்குது. ஒரு நாங்கள் 25 நாங்கள் வந்து உங்களுக்கு 100 ஆயிடுச்சா எஸ். ஸோ அப்போ 750 × 25 ஓகேவா. அது ரெண்டு பேருக்கு நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும். உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா சைடில் போட்டுருங்க ஓகேவா. ஸோ அந்த ஒரு 0 இருக்குல்ல அதை விட்டுட்டு 75 ஓகேவா. 5 25 இது 2 7 35 37 ஓகேவா. அடுத்து 2 10 மேலே 1 7 2 14 14 1 15 ஓகேவா. ஸோ அப்போ 5 7 ஓகேவா. அப்படி தானே ஆமாம் 5 3 8 1 ஓகேவா. 1875 ஓகேவா. இப்போ 1875 இங்கே ஆல்ரெடி ஒரு கேரி 0 இருக்கா அதை ஆட் பண்ணுங்கள். 18,750 ஆயிடுச்சா எஸ். ஸோ அப்போ இந்த 18,750 தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே போட்டுக்க போகிறோம் ஓகேவா எஸ். 18,750 இது கேன்சல் வந்து பார்த்தீங்கன்னா 18,750. இந்த 18,750 இங்கே போட்டுக்கிறோம். இங்கே இருக்கட்டும் 18,750 ஓகே எஸ். இப்போது நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகேவா. இப்போ 24% அதோட இங்கே கண்டுபிடிச்சிக்கணும். இந்த 24% இது வந்து சாரி 4% இருக்குல்ல இங்கே இந்த கொடுத்துருக்காங்களா 4%. அதாவது இது வரைக்கும் தான் இப்போதைக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா. அடுத்து வட்டி விகிதம் 4% பெர் ஆனம் ஆக இருக்கும்போது அதே தொகையில் 2 வருடங்களின் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் அடுத்து பண்ண போகிறோம். இப்போ 4% அப்படிங்கிற சொல்லியிருக்காங்களா 4% அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி எழுதலாம். 4% 1/25 எழுதாமா. இது எப்படி வந்துச்சுன்னு டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். 4% வந்து நம்ம 4/100 போடுவோமா. ஒரு நாங்கள் 25 நாங்கள் வந்து 100 போடுவோமா. அந்த தான் 1/25 தான் அந்த 25 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க ஐயோ எல்லாம் அழிஞ்சு போச்சா ஓகே. ஸோ மறுபடியும் பார்க்கலாம். இப்போது நமக்கு வந்து இந்த சைடு 18,000 அந்த சம்திங் எடுத்து வச்சுருந்தோமா. இருங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நானே வந்து நான் போட்டு தந்துடுறேன். 24% ஓகேவா. ஸோ இப்போ 24%ங்கிறது 4,500 ஓகேவா. ஸோ 4,500 இதில் 100%ங்கிறது கண்டுபிடிக்க வந்தோம்.
இதில் 4500 இன்ட்டு உங்களுக்கு 100 இன்ட்டு 24 ஓகேவா. ஸோ இதை நீங்கள் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 4 24 75 வேறு கலரில் அடிச்சிடும் 75 6 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750 கிடைக்கும் ஓகேவா. ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? 4 20 அப்போ அது கூட அந்த 0 ஆட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ 0 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 750 ஆயிடுச்சா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கே ஒரு 4 இருக்குது, ஒரு நாங்கள் 25 4 100 ஆயிடுச்சா. அப்போ இது ரெண்டே பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 18,750 ஓகேவா. ஸோ 18,750 இது மாதிரி சைடில் பெருக்கியாச்சு. ஸோ அதனால் இந்த இப்போ பெருக்கல். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 4% இந்த 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 காரணத்தில் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் இடம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நம்ம ரைட் பண்ணோம்ல. எஸ். ஸோ அப்போ 4%ங்கிறது 1/25 சொல்லலாமா. ஸோ இது வரைக்கும் தான் பார்த்தோம் ஓகே. அப்போ 1/25 அப்படின்னா இங்கே பிரின்சிபலுங்கிறது எவ்வளோ ஆயிடுச்சு. பிரின்சிபல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 18,750. இப்போ பிரின்சிபல் தான் வந்து முதல்ல கண்டுபிடிச்சோம் ஓகேவா. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி பிரின்சிபல் தான் கண்டுபிடிச்சோம் ஓகேவா. ஸோ அடுத்து இதை அடிச்சு இது இப்போ வந்து பிரின்சிபல்லேருந்து 2ஆக பிரிங்க ஓகேவா. ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750 ஓகேவா. இந்த அடிச்சு கொடுத்தோமா அந்த 750 ஓகேவா. ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750 அப்படிங்கிற மாதிரி வைங்க ஓகேவா. ஒரு இதுக்கு 750 அப்படின்னா இன்னொரு இதுக்கு 750 ஓகேவா. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு 2 வருஷம் அதே தொகையில் 2 வருடங்களுக்கு எஸ்ஐ கண்டுபிடிக்கிறதுனால 2ஆக பிரிச்சிருக்கோம் ஓகேவா. ஒரு வருஷத்துக்கு 750னா 2 வருஷத்துக்கு 750 அப்படிங்கிற மாதிரி 2 பிரிச்சாச்சு. இப்போ இது இந்த கொடுத்துருக்காங்க அதுதான் ஓகே. அப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், கூட்டணும் ஓகேவா. ஸோ இது ரெண்டையும் கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 வரும் ஓகேவா. ஸோ 750 750 அதுபோக வந்து 30. எதுக்கு இந்த 30 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இங்கே போட்டிருக்காங்கல்ல, இங்கே போட்டிருக்காங்க இதில் 30 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணணும் ஓகே. ஸோ இப்போ எதுக்கு இந்த 30 ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4% 2 வருடங்களே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானே. அதாவது சிங்கிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள் 25 இருக்கா. ஸோ அதுக்கு தான் அது வந்து 1/25 கண்டுபிடிச்சோம் ஓகேவா. ஸோ 1/25 கண்டுபிடிச்சோம். அது கூட வந்து 5 ஆட் பண்ணோம்னா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு +30 கிடைக்குமா. ஓகே. அப்போ 1530 ஓகேவா. புரிஞ்சா எதுக்கு இந்த 4% அப்படிங்கிறது 4%னா என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சதுங்கிறது இதுக்கு தான் ஓகேவா. புரிஞ்சா. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து 1530 ஓகேவா. அப்போ 1530ங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்குது ஓகேவா. சாரி பியில் இருக்குது 1530 ஓகேவா. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ ரொம்ப தெளிவாக சொல்லி வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இது எதுவும் டவுட் இல்லை என்னென்னு கிளியர் பண்ணிக்கிறோம் ஓகே. ஸோ மறுபடியும் ஒரு தடவை நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பிரின்சிபல்களை கண்டுபிடிச்சோம். இதில் 2 வருடங்களுக்கு அதே தொகையில் அதாவது ஏற்கனவே இருந்த தொகையில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிச்சாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம 2 ஒரு வருஷத்துக்கு 750 இன்னொரு வருஷத்துக்கு 750 அப்படின்னு பிரிச்சாச்சு. இப்போ 2 வருஷத்துக்கு சேர்க்கும்போது 2ஐயும் கூட்டுறோம் ஓகே. ஸோ அவ்வளோ. அதுக்கப்புறம் இங்கே வந்து 4%ங்கிறது 1/25 அப்படி மாதிரி கண்டுபிடிச்சிருந்தாமா ஓகேவா. ஸோ அது 1/25 அப்படி மாதிரி கண்டுபிடிச்சிருந்தோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு பார்க்கணும் நமக்கு 30 கிடைக்கும் ஓகே. ஸோ அதுதான் வந்து இந்த 30 ஓகே +30 ஓகே. ஸோ இது ரெண்டையும் வந்து நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 1530 கிடைக்கும். அந்த 1530 அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் பியில் இருக்குது ஓகேவா. புரிஞ்சா. ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் தேங்க்யூ கேஷ் ஓகேவா. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக வந்து நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்போ தான் எனக்கும் சின்னதாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ கைஸ்.